Hi everyone, welcome back to my channel Varsha's Diaries. இன்னைக்கு நம்ம சேனல்ல பிகினர்ஸ்க்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்க ஒரு வீடியோ தான் பார்க்க போறோம். நம்ம கேக் லேயர்ல விடுற சுகர் சிரப் வந்து எப்படி ரெடி பண்றது அப்படின்னு தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது கண்டிப்பா பிகினருக்கு கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம நார்மலா சுகரும் தண்ணியும் மட்டுமே வச்சு ரெடி பண்ற சுகர் சிரப்பை விட நம்ம இப்போ என்ன ரெடி பண்ண போற சுகர் சிரப் வந்து கேக்குக்கு ரொம்பவே டேஸ்ட் கொடுக்கும். கேக் ரொம்பவே டேஸ்டா இருக்கணும் அப்படின்னா நீங்க இந்த மெத்தட்ல நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். நான் இன்னைக்கு சொல்ல போறது 1 kg கேக்கு நம்ம யூஸ் பண்ற சுகர் சிரப்போட அளவு தான் சொல்ல போறேன். அதுக்கு நம்ம 250 ml 1 கப் வாட்டர் எடுத்துக்கோங்க. இந்த இவ்வளவும் வந்து 250 ml இருக்கு வாட்டர். இது கூட நம்ம வந்து 2 டேபிள் ஸ்பூன் வந்து சுகர் பவுடர் ஆட் பண்ணோம். சுகரா கூட நீங்க ஆட் பண்ணிக்கலாம், இல்லை அப்படின்னா சுகர் பவுடர் கூட ஆட் பண்ணிக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இனி இது கூட வந்து மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. மில்க் மேட் ஆட் பண்ணும்போது நமக்கு வந்து டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அதனால 1 டீஸ்பூன் அளவுக்கு மில்க் மேட் ஆட் பண்ணிக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மில்க் மேட் வந்து இந்த தண்ணியில் நல்லா கரையணும். அந்த அளவுக்கு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்னைக்கு நார்மல் வாட்டர் தான் எடுத்திருக்கேன். நம்ம நார்மலாக குடிக்கிற பச்சை தண்ணி தான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சூடாக இருக்க தண்ணியில் கூட நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஹாட் வாட்டரில் கூட இதை பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம எப்படியும் இதை கூல் பண்ண விட்டு தான் கேக்கில் ஆட் பண்ணுவோம். அதனால நான் இன்னைக்கு நார்மல் வாட்டரில் தான் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். மில்க் மேட் நம்ம ஆட் பண்ணும்போது கேக்குக்கு நிஜமாவே ஒரு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். நம்ம நார்மலாக சீனியும் தண்ணியும் மட்டும் ஆட் பண்ணுறதை விட மில்க் மேடும் ஆட் பண்ணோம் அப்படின்னா நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இவ்வளோதான் நம்ம சுகர் சிரப் வந்து ரெடி ஆயிடுச்சு. இதில் நீங்கள் டேஸ்ட் பார்க்கணும். இந்த தண்ணியில் நீங்கள் டேஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து சுகர் வந்து ரொம்ப கம்மியாக இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட சுகர் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். இதை இனி ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் செட் பண்ணி ஒரு 10 நிமிஷம் வந்து செட் பண்ணி எடுத்துக்கோங்க. செட் பண்ணிட்டு நீங்கள் கேக் ஸ்பான்ஸில் ஆட் பண்ணும்போது டேஸ்ட் இன்னுமே நல்லாயிருக்கும். இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான பேக்கிங் ரிலேட்டட் வீடியோஸ்க்கு நம்ம சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். See you.